ஐயா நான் 7 ஆண்டு காலமா அதிமுக இருக்கேன் ஐயா. ஆ, இது வரைக்கும் எனக்கு கட்சியில ஒரு பதவியும் தரலைங்க ஐயா. ஆ, ம். மக்களுக்கு வந்து என்னன்னு கேட்க மாட்டேங்க ஐயா. நம்ம ஆ, கட்சிக்காரங்க வந்து ஆ. ம் மக்களை வந்து எலெக்ஷன் அப்ப மட்டும் கூப்பிடுறாங்க ஐயா. மத்த நேரத்துல வந்து நம்ம மக்களை வந்து அடிமட்ட தொண்டனை என்னன்னு கூட கண்டுக்க முடியறாங்க ஐயா. ஒரு கோரிக்கை வச்சா கூட. ம், இது வந்து நம்ம அம்மா இருக்கும்போது இந்த மாதிரி வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. ம், அம்மா மறைவுக்கு அப்புறம் இப்ப இவங்க ஆளுக்கு இது துஷ்பிரயோகம் பண்றாங்க. ம். இதுக்கு ஐயா என்னங்க ஐயா பண்ண முடியும்? நம்ம மக்கள் எல்லாம் வந்து அப்ப நீங்க மக்கள் என்ன நம்ம தோன்றும். பண்ணுங்கன்னா, நான் சொல்றது நோட் பண்ணிக்கங்க. அதாவது இது சொல்லுங்க ஐயா. மறுபடியும் Facebook லைவ்ல தான் இருக்குது. நீங்க அதை பாருங்க. அதுல இருக்கும் சொல்லுங்க. எல்லாம் நம்ம பேசுறது. உங்க உங்க பேரு, சரிங்க ஐயா. உங்க வயசு, சரிங்க ஐயா. உங்க கல்வி தகுதி, ஓகே ஐயா. உங்க வருமானத்துக்கு என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, வேலை பாக்குறீங்க, ஓகேங்க. நீங்க உங்க தொலைபேசி எண், சரிங்க ஐயா. உங்களுக்கு Facebook இருந்தா அந்த இது, ஓகேங்க ஐயா. அந்த சோசியல் மீடியால உங்களோட வாட்ஸ்அப் நம்பரு, ஓகேங்க ஐயா. நீங்க இருக்கிற கிராமம், ஓகேங்க ஐயா. ஊராட்சி, ஆமாங்க. அப்புறம் ஒன்றியம், ஓகேங்க ஐயா. அப்புறம் தொகுதி, எம்எல்ஏ தொகுதி, சரிங்க ஐயா. மாவட்டம், சரிங்க ஐயா. அப்புறம் நீங்க என்ன பொறுப்பு எதிர்பார்க்கிறீங்க? ஐயா நம்ம எந்த இதை என்கிட்ட கொடுத்தா நான் இதை நல்லா செய்வேனுங்க அப்படின்னு இருக்கோம் இல்லையா? இப்ப சில பேர் என்னன்னா எனக்கு ஐடில கொடுத்தா நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து இளைஞர் இதுல கொடுத்தா நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. அது மாதிரி சில பேர் வந்து விவசாயிகள் இதுல கொடுத்தா நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. ஐயா நான் விவசாயம் தான் ஐயா பண்றேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டேன். இங்க விவசாயம் பண்ணிட்டு அது மாதிரி உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற அந்த பொறுப்பு என்ன? விவசாயத்துறையில என்ன எதிர்பார்க்கிறீங்க? இதை போட்டு எனக்கு ஒரு அந்த நம்பர்ல வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி அனுப்பிச்சு விடுங்க தம்பி. சரிங்க ஐயா. அப்புறம் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நம்ம ஏதாவது பண்றதுக்கு பார்ப்போம். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. சரி, நன்றிங்க. அட்டகாரன் 50ஆவது ஆண்டு பொன்விழா கொண்டாடுறோம். 1972 அரைக்கவசரம் போட்டுக்கிட்டு தாமரை கொடியேற்றின மதுரை கூட்டத்துல டால்டோசர் கூட்டத்துல நின்னுக்கிட்டேன். அரட்டோசர் போட்டு 12 வயசு. இப்ப இவ்வளவு காலம் 40 வருஷ காலமா பூத்தி ஏஜெண்டாவே இருந்துட்டேன். மதுரை தெற்கு தொகுதி, பழைய மதுரை மேற்கு தொகுதியில, பழைய மதுரை மேற்கு தொகுதி, இப்ப மதுரை தெற்கு தொகுதி. செல்லூர் வார்டு வந்து செல்லூர். இந்த வார்டு வந்து 20 ஆண்டுகள் இந்த அமைச்சர் வந்து வட்டக்கழக செயலாளர் இருந்த வார்டு. செல்லூர் வார்டு வந்து முன்னாள் அமைச்சர் வந்து 20 வருஷங்கள் வட்ட செயலாளர் இருந்தாரு. அதுக்கப்புறம் மாவட்ட இணை செயலாளர், எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளர், கவுன்சிலரு, மேயருக்கு வேட்பாளரு, அப்படியே போயிட்டாரு. எந்த விதமான இதுவும் அது அவர் ஜாதியில இல்லாத வேற தொண்டர்களுக்கு எதை இவர் செய்யல. சரி, நீங்க அது என்ன உங்களுக்கு வந்து என்ன மாதிரி பொறுப்புகள் வேணுங்கிறத போட்டு அனுப்புங்க. நிச்சயமா எல்லோருக்கும் ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்லிடுறேன். என்கிட்ட வந்து பெரிய பொருளாதார பலம் எல்லாம் கிடையாது. நீங்க சசிகலா அவர்களை போலவோ இல்ல வந்து எடப்பாடி பழனிசாமியை போலவோ ஓபிஎஸ் அவர்களை போலவோ நான் வந்து எந்த காலத்திலயும் அமைச்சரா இருந்தது, இந்த மற்றவங்க கிட்ட கை நீட்டி காசு வாங்கினது, லஞ்சம் வாங்கினது, ஊழல் பண்ணது, சொத்து சேர்த்தது இதெல்லாம் என்கிட்ட இல்ல. அதனால பொருளாதார ரீதியாக நான் சொல்லிடுறேன். என்னால என்ன முடியும் என்ன முடியாதுங்கிறத நான் தெளிவா சொல்லிடுறேன். பொருளாதார ரீதியாக யாருக்கும் பெரிய அளவுல உதவி செய்யக்கூடிய நிலையில நான் இல்லை. இது ஒன்று. ஆனா அதே சமயத்துல எனக்காக யாரு செலவு செய்யணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இப்ப நாளைக்கு நானே உங்க பகுதிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தேன்னா கூட அந்த செலவுகளை நான் பண்ணிக்குவேன். என்னால உங்களுக்கு எது நான் செலவு வைக்க மாட்டேன். அதே சமயத்துல நான் பெரிய அளவுல வந்து யாருக்கும் பொருள் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு என்னுடைய பொருளாதாரம் இல்லை. இந்த 2 விஷயத்தை தவிர உங்களுக்கு கட்சியிலையோ அரசாங்கத்திலேயோ வேற எந்த விதத்துல நான் உதவிகள் எதிர்பார்க்கிறீங்களோ கட்சிக்காரங்களுக்கு எதாக இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, தொலைபேசியில தொடர்பு கொள்ளுங்க. அதை நான் பண்ணித்தரேன். எனக்கு அதுல எந்த விதமான பொருளாதார உதவியை எதிர்பார்க்கல. நான் வந்து கொஞ்சம் நீங்க எதிர்பார்க்கல. சில பேரு இப்ப விழுப்புரத்துல இருந்து ஒரு தம்பி என்கிட்ட பேசினாரு. ஆனா வந்து தேர்தல்ல தகராறு ஆயிடுச்சுன்னு அடிபட்டுச்சுனே அப்படின்னாரு. ஆனா ரொம்ப அவருக்கு உடனே கொடுத்து அப்படியே தம்பி அதான் நான் அவர் சிவி சண்முகத்துக்கு போன் பண்ணி சொல்றேன் தம்பி போய் பாருங்க. ஏன்டா அவர் நம்பர் இல்லைன்னாரு. நான் அவர் நம்பர் அனுப்பிச்சுட்டேன். அவருக்கு நம்பர் அனுப்பிச்சுட்டு போங்க தம்பி அவரை போய் பாருங்க, அவர் அமைச்சரா இருந்தவர், அவர் மாவட்டம், நீங்க போய் பாருங்க, ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நானும் அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்றேன். அடிபட்டுச்சுங்கிறாங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லி எல்லா அவர்கிட்டையும் சொன்னேன். ஆனா திருப்பி என்னங்கிறாருன்னா நீங்க எவ்வளவுமே கொடுப்பீங்க அப்படிங்கிறாரு.
அப்புறம் எப்படி நம்ம வந்து கட்சி நடத்த முடியும் சொல்லுங்க? நான் என்ன சொல்லுவாருன்னா, அவர் திருப்பி வருத்தப்பட்டுக்கிறாரு. என்னன்னு கட்சிக்காரன் எனக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி நீங்க ஏதாவது ஒண்ணு செய்வீங்க எதிர்பார்த்தா செய்ய மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அதெல்லாம் நினைக்காது. நீங்க அப்படி எவ்வளவு நாளைக்கு நம்ம வந்து காசு கொடுத்து ஒருத்தர் வந்து கட்டிப்பிடிச்சு வச்சிருக்க முடியும் சொல்லுங்க? அது நடக்காது. நானு பொருளாதார உதவி எதிர்பார்க்கல. நான் வந்து கொஞ்சம் பைனான்சியலி கொஞ்சம் நல்லா நான் உங்களை சொல்ல எனக்கு அந்த அனுபவம் நேரடியா நடந்தது. அவர் உடனே வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு. அடுத்த வாரம் இன்னாரம் 50வது பொன் விழா துவக்கம் அக்டோபர் 17 ஒரு 360 நாளைக்கு நம்ம கொண்டாடலாம். உங்க கூட கலந்துகிட்ட புகழை இங்க என்ன சொல்றாரு, எடப்பாடி வந்து வர்ணம் பூச சொல்றாரு. வர்ணம் பூசுறது என்ன தப்பு? கொடிக்கும் போது வர்ணம் பூசுறதுல இப்ப நீங்கள் பக்கத்துல உட்காந்துருக்கீங்க நீ சொன்ன இதுல இப்ப எடப்பாடி வந்து கொடிக்கம்மாளுக்கு வர்ணம் பூச சொல்றாரு. அதை கேள்வி கேட்க வர்ணம் பூசுறது என்ன தப்பு? வர்ணம் பூச வளர்ந்துதானே இயக்கம். இப்ப நான் வந்து சசிகலா ஆதரவாளர்னு நான் இருக்கிறேன். சசிகலாவை யாராரு ஆதரிக்கிறாங்களோ அவங்க கூட நான் ஜாயின் பண்ண மாட்டேன். இப்ப நீங்க வந்து சசிகலா எதிர்ப்பாளர். ஏன்னா சசிகலா வந்து என்னைக்கு அந்த அம்மா எம்ஜிஆர் என் ஆலோசனை கேட்டு தான் நடப்பாங்கன்னு சொல்லிச்சோ அன்னைக்கு நான் வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். எம்ஜிஆர் போய் இந்த அம்மாவோட ஆலோசனை கேட்பாரு. அவர் வந்து பிரதமர் இந்திரா காந்தி கம்யூனிஸ்ட் கல்யாண சுந்தரம் கம்யூனிஸ்ட் ராமமூர்த்தி அவங்க ஆலோசனை கேட்டு வளர்ந்தவரு. போய் இந்த மாட்ட ஆலோசனை கேட்கிற அளவுக்கு இறங்கி போவார் அவரு. ஒரு பொய் இல்லையா? இப்ப சசிகலா வந்து ஏதோ இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருக்கு. அக்டோபர் 16 சாயம் எடுத்துரும். அக்டோபர் 16 இந்த அம்மாவோட சாயம் எடுத்துரும். ஒரு 5000 பேர் 10,000 பேர் வருவாங்க, அப்படியே காணாம போயிடுவாங்க. இதுதான் நடக்கும். அதிமுக பொன் விழா ஆண்டு என்ன சொல்றேன்னா, இப்ப நான் உங்களோட லாஸ்ட் ஜூம் மீட்டிங்ல உங்கள்கிட்ட சொன்னேன், என் பொண்ணுக்கு பிஹெச்டி படிச்ச பொண்ணு டாக்டரேட் முடிச்ச பொண்ணுக்கு இந்த செல்லூர் ராஜ் வேலை கூட வாங்கி தர மாட்டேங்கிறாரு. அதுக்கு எங்கேயாவது யாருக்கையாவது சொல்லணும்னா நான் பேசுறேன். எங்க நீங்க யார்கிட்ட சொல்லணும்னா நான் பேசுறேன். அதான் ஸ்டேட் லெவல்ல இத பார்க்க முடியுமா நான் தெரியல. நான் டாக்டர் எந்த லெவலா இருந்தாலும் நம்ம அதுக்கு முயற்சி செய்யலாம். நானு இப்ப காலேஜ்ல லெக்சரர் போஸ்ட் வரும்போது உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க தாராளமா வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்புங்க. நான் உடனே பார்ப்பேன், டெய்லி பார்த்துறேன். அதே மாதிரி காலையில நேரம் கூப்பிடுங்க, நானே எடுப்பேன். சொல்லுங்க சொல்லுங்கண்ணே. ஒன்னொரு ரிசர்ச் லைன்ல போனா டீச்சிங் லைன்ல போனா எந்த இதுக்காக வாய்ப்பு வரும்போது உங்களை கான்டாக்ட் பண்றேன். அப்புறம் அதே மாதிரி நான் வந்து யாருக்கு எதிரான ஆளு இல்ல, யாருக்கு ஆதரவான ஆள் இல்ல. நம்ம எம்ஜிஆர் சொல்றோம். எடப்பாடி தவறு செய்யற போது அது தவறுன்னு சொல்றோம். ஓபிஎஸ் தப்பு செய்யற போது அது தப்புன்னு சொல்றோம். சரின்னு சொல்ற போது நம்ம அவங்களுக்கு பாராட்டி சொல்றோம். அதனால வந்து நம்ம கிட்ட வந்து இந்த ஜாதி மதம் இது இந்த மாவட்டம் அந்த மாவட்டம் இவருக்கு சாதகமான ஆளு இவருக்கு நிரந்தரமான எதிரான ஆளு அப்படியெல்லாம் கிடையாது. அண்ணா 1.5 கோடி தொண்டர்கள் இது வலிமையாக இருக்கணும். மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக வரணும். இவ்வளவுதான் நம்மளோட கொள்கை. இந்த மதுரை மாவட்ட செயலாளர் அந்த மாதிரி ஜாதி ரீதியா நடந்துக்கிறாரு. மதுரை மாநகர இன்னொரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப வந்து கூட்டம் நடந்துட்டு இருக்கு. பொன்விழா ஆண்டு எப்படி கொண்டாடுறது கூட்டம் நடந்துட்டு. உங்களுக்கு என்ன நம்ம இருக்கிறவங்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. உங்களுக்கு என்ன வேணும்னு அனுப்புங்க. என்ன மாதிரி பொறுப்பு வாடலன்னு நம்ம அதை பண்ணுவோம். 2வது இவங்க பண்ற மாதிரி அந்த 50வது ஆண்டு பொன்விழாங்கிறத ஒரு நாள் கூத்தா நம்ம பண்ண வேண்டாம். சும்மா ஒரு நாளைக்கு வந்து இவங்க 2 பேரும் ஆளுகிற போஸ்டர் அடிச்சுக்கிட்டு எம்ஜிஆர் படுத்த ஸ்டாம்ப் சைஸ்ல போட்டு நம்ம பண்ண வேண்டாம். அந்த ஒவ்வொரு ஆண்டுக்கு இந்த கொரோனா காலகட்டம் வந்து இவங்க அந்த கட்டுப்பாடுகள் அக்டோபர் இறுதி வரை வச்சிருக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 234 தொகுதியிலையும் பயணம் செய்து நம்ம வந்து ஒரு தொகுதிக்கு குறைஞ்சது 10 சென்டர் 100 நம்ம கட்சிக்காரங்க அந்த இடத்துல இருந்தா கூட போறோம். பெரிய இதெல்லாம் தேவையில்லை. ரொம்ப எந்த செலவும் இல்லாம சாதாரணமா அந்த கொடி கம்பத்துக்கு ஒரு பெயிண்ட் அடிச்சு ஒரு கொடி போட்டு வெறும் அந்த காலத்துல நாங்கெல்லாம் அதிமுக அப்ப செய்யும் போதெல்லாம் இந்த ஆரஞ்சு மிட்டாயின்னு ஒண்ணு இருக்கும் சின்ன சின்னதா, அது ஒரு பாக்கெட் வாங்கி எல்லாரும் கொடுப்பாங்க. அந்த அளவுல நம்ம நடத்தினா போது தமிழ்நாடு முழுக்க நான் வந்து வர்றேன். ஒரு தொகுதிக்கு 10 சென்டர் 2340 சென்டர்ல ஓராண்டுக்கு நம்ம அதை கொண்டாடுவோம். ஆனா அப்படி நம்ம செய்கிற பொழுது அந்த அடிப்படை கட்டமைப்பை வந்து நம்ம வலிமையாக நம்ம வந்து உருவாக்கிடலாம். அது இந்த கொரோனா எல்லாம் முடியட்டும். அந்தந்த பகுதியில நீங்க யாரெல்லாம் ஏற்பாடு செய்ய முடியுமோ அதை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. இந்த வார்டுல நான் செய்யறேன், இந்த ஊராட்சியில நான் செய்யறேன் அப்படிங்கறதே எனக்கு அனுப்பிச்சு வைங்க.
நிச்சயமா ஒவ்வொரு பல பேர் என்னங்கிறாங்கன்னா, நீங்க இந்த ஜூம்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறீங்க, டிவி போட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு. நம்ம களத்துல இறங்கி பண்ணாமையா 23, 24 வயசுல எம்எல்ஏ ஆயிருப்போம். இந்தியாவிலேயே அதிக ஓட்டு வித்தியாசத்துல எம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்சிருப்போம். அதாவது நிச்சயமா களத்துல இறங்கி கடுமையாக நம்ம உழைக்கலாம். ஆனா அதுக்குரிய அந்த சந்தர்ப்பங்களையும் அந்த ஒரு அடிப்படை கட்டமைப்பையும் நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம 129 வர்றதுல 130 அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆயிடும். அப்ப பார்த்தீங்கன்னா 130 தொகுதி அளவுக்கு நம்முடைய தொண்டர்கள் இணைக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா ஒரு நிகழ்ச்சியில குறைஞ்சது 1000 பேர் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட 130 தொகுதிகள் நமக்கு இன்னைக்கு சரியா இருக்கு. அப்ப இன்னொரு 100 போகையில பார்த்தீங்கன்னா அந்த 234 தொகுதியிலையும் தொகுதிக்கு அந்த 1000 பேர் வந்துடும். அப்ப எனக்கு அவங்கள பற்றின புரிதல் இருக்கும், அவங்களுக்கு என்னை பற்றிய புரிதல் இருக்கும். நம்ம அந்த தொகுதிகளை நம்ம போற பொழுது அந்தந்த பகுதியில அந்த வேலைகள் சரியா நடக்கும். அவங்க தேவைகளையும் நாம் உணர்ந்து அவங்கள படிப்படியா அவர்களையோ அவர்கள் வீட்டு குழந்தைகளையோ என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அந்த உதவிகளை செஞ்சு நம்ம வளர்த்தி இந்த இயக்கத்தை 50 ஆண்டு காலத்துக்கு வலிமையா நம்ம வச்சிருக்கோம். நீங்க சொன்னதை போல ஒருங்கிணைந்த ஒரு அதிமுகவா அடுத்த சட்டமன்றத்துல நம்ம கள இறங்கி ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா இந்த நம்ம பொன்விழா கொண்டாட்டத்தை எல்லாரையும் அரவணைச்சு இந்த பொன்விழா கொண்டாட்டம் நமக்கு ஒரு உந்துதலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தந்தா நிச்சயமா நம்ம அடுத்ததுல நம்ம நிச்சயமா ஆட்சியை பிடிச்சிருக்கோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இப்ப நம்ம அண்ணன் ஏற்கனவே ஒரு ஐயா சொல்லியிருந்தாங்க, அதே மாதிரி குறைகள் இருக்கலாம், நிறைகளும் இருக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்குது, நம்ம வேணாம்னு சொல்ல வரல. சசிகலா அம்மாவா இருந்தாலும் சரி, எடப்பாடியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதா இருந்தாலும் அவரவர் செய்யற தப்புக்கு அவரவர் அனுபவிச்சிருக்கோம். அது நம்ம மாற்றுக்கிறது இல்லை. இருந்த பொழுதும் நம்மளுடைய முழுமையான நோக்கம் எப்படி இருக்கணும்னா, அடுத்த முறை நிச்சயமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அரியணையில அமர்த்த வேண்டும் அப்படின்னா இப்ப நடக்க போற இந்த பொன்விழா ஆண்டு நமக்கு ஒரு உற்சாகத்தை தரதா இருக்கும். கடைக்கோடி தொண்டனுக்கு ஒரு உற்சாகத்தை தரணும். இந்த இடத்துல நம்ம பிளவுபட்டு இல்லாம ஒருங்கிணைந்த ஒரு அதிமுகவா நம்ம இந்த களத்துல இறங்கி இந்த கொண்டாட்டத்தை நடத்தணுங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை. அதாவது நீங்க ஒரு இந்த அதிமுக வரலாற்றுல ஒரு விஷயத்தை எல்லோரும் நன்றாக நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கட்சி என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கல. இப்படி ஒரு கட்சி தேவை என்று முடிவெடுத்து இந்த கட்சியை துவக்கினது அன்னைக்கு எம்ஜிஆர் மன்றத்துல இருந்தவங்க. அவர்கள் தான் இப்படி ஒரு கட்சி தேவை என்று அந்த கட்சியை துவக்கினாங்க, தாமரை கொடி ஏத்துனாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை அவர் சேர்ந்தார் உறுப்பினராக, தொண்டர்கள் உருவாக்கிய கட்சியை. அதே போல திமுகவும் அதிமுகவும் இணைய வேண்டும் என்று புரட்சி தலைவர் 80ல எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது பிஜு பட்நாயக்ங்கிற ஒரிசா முதலமைச்சர் இன்னைக்கு நவீன் பட்நாயக்கோட அப்பா கலைஞரையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் ஒரே இதுல சட்டமன்றத்து அந்த அறையில வசந்த மண்டபம்னு சொல்லுவாங்க, பேசி எல்லாம் முடிச்சுட்டாங்க. ஆனா அன்றைக்கு வேலூர்ல ஒரு கூட்டம் போட்டு நாங்க இந்த இணைப்பை ஏத்துக்கல, தொண்டர்கள் இந்த இணைப்பை விரும்பவில்லை, திமுக கூட நம்ம சேரக்கூடாதுன்னு முடிவெடுத்தாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் எடுத்த முடிவை தவறு என்று தன்னுடைய தொண்டர்கள் சொல்லுகிற பொழுது அதை ஏற்றுக்கொண்டார். அப்ப வேண்டாம், இணைப்பு வேண்டான்னு சொன்னாரு. அதனால அதிமுக ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். தலைவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லோருமே சுயநலம் சார்ந்தவர்கள். அது நீங்க சசிகலாவா எடுத்துக்கங்க, எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கங்க, யாரா வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. இவங்க நம்ம பேர் சொல்லி மற்றவங்களை புண்படுத்த வேணாம். அவ்வளவு பேருமே சுயநலவாதிகள் தான். இந்த இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும், மீண்டும் ஆளுகிற கட்சியாக வர வேண்டும்னு அதிகமா யார் நினைப்பாங்கன்னா அடிமட்டத்துல இருக்கக்கூடிய அடிப்படை உறுப்பினர்கள், அந்த கிளை அளவுல பொறுப்புல இருக்கிறவங்க தான் நினைப்பாங்க. மேல இருக்கிறவங்க என்ன நினைப்பான், இந்த ரவுண்ட்ல வந்தா நம்ம மந்திரி ஆயிடுவோமா, இன்னும் கொஞ்சம் இன்னொரு 100 மட்டும் ஷார்ட் ஃபாலா இருக்குது, ஒரு 100 ஸ்வீட் பாக்ஸ் அல்லது 100 சி வந்துட்டா போது நம்ம பையன் செட்டில் ஆயிடுவான் இப்படிதான் பார்ப்பாங்க. ஆனா அந்த தொண்டன் அப்படி நினைக்கிறது இல்ல. அவன் என்ன நினைப்பான்னா, நம்ம பையனுக்கு படிச்சு ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும்பா அப்படித்தான் நினைப்பான். அந்த ஊர்ல கௌரவமா கரவேஷ்டி கட்டிட்டு போகையில ஒரு மரியாதை இருக்குது. அந்த ஊர் எம்எல்ஏ போய் இவர் சொன்னா நடக்கும், அந்த இருக்கிற அதிகாரி கிட்ட இவங்க போய் சொன்னா நடக்கும்.
ஒரு ஊர் பிரச்சனைனா அந்த இடத்துல அதிமுக அந்த கிளை பொறுப்பாளரோ ஊராட்சி செயலாளரோ போய் சொன்னா நடக்கும்னு தங்கிட்ட ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா அதுதான் கௌரவமா நினைப்பாங்க. பண காசுக்கெல்லாம் வந்து ஆசைப்படுறதெல்லாம் வந்து இல்ல. அதனால நீங்க கட்சியை நம்ம ஒன்றுபடுத்துறது, இப்ப நான் சொல்றேன் இல்லையா, எல்லா பகுதியிலையும் வந்து நம்ம கொடியேற்றலான்னு, நம்ம அடிமட்டத்துல எல்லாம் ஒன்றிணைச்சோன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா என்னுடைய அனுபவம் இந்த கட்சியில, நான் எம்ஜிஆர் மன்றத்தில இருந்து அதிமுகவுக்கு வந்தேன். 72க்கு முன்னால எம்ஜிஆர் மன்றத்தில இருந்து 72 சின்ன பையனா 72ல அதிமுக கட்சிக்கு வந்தேன். ஜார்ஜ் இணைப்பை பார்த்திருக்கேன். இப்ப ஓபிஎஸ் இபிஎஸ் நான் தான் எல்லாம் பேசி இணைச்சு விட்டேன். அப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஜார்ஜ் ஏரியா என்னாச்சுன்னா, ஜானகி அம்மா விட்டுட்டு போறதுக்கெல்லாம் ஒன்னும் அவ்வளவு பெருசெல்லாம் தயாரா இல்ல. அந்த புகழ் இன்றைக்கு அவர்கள் விட்டு கொடுத்தார்கள் இருக்கு. ஆனா அன்றைக்கு அந்த தொண்டர்கள் முடிவெடுத்தார்கள். ஆரம் வீரப்பனெல்லாம் சேரக்கூடாதுன்னு சொன்னாரு, காளிமுத்து சேரக்கூடாதுன்னு சொன்னாரு, பல தலைவர்கள் சேரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா தொண்டர்கள் எல்லாம் முடிவெடுத்து எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்க. அப்பதான் நான் போய் எல்லாரும் சொன்னேன், அந்த அன்றைக்கு அமைச்சராக இருந்தீங்கன்னா, நான் அன்னைக்கு என்ன எம்எல்ஏ இப்ப இருந்தீங்கன்னா தொண்டர்களோடு போய் சேரலாம்ப்பா, விட்டீங்கன்னா தொண்டர்கள் எல்லாம் இணைஞ்சு அதிமுக வந்து நீங்க எல்லாம் தனியா தான் வந்து சேருவீங்க அப்படின்னு சொன்னா, அதே மாதிரிதான் ஆரம் வீரப்பன், காளிமுத்து, பொன்னையன் போன்றவர்கள் எல்லாம் பின்னால பிஹெச் பாண்டியன் பின்னால தனித்தனி ஆட்களாக வந்து அதிமுக சேர்த்துக்கிட்டாங்க. அன்றைக்கு முடிவெடுத்தது தொண்டர்கள். அதனால இந்த இயக்கத்தை நம்ம வந்து ஒன்று கூட்டணும்னா தலைவர்கள் சுயநலவாதிகள், அது எல்லோரும். அதனால அவங்கள நம்ம மறந்துடலாம். தொண்டர்களை களத்துல உங்க ஊர்ல நீங்க அமமுகன்னு வித்தியாசப்படுத்தாதீங்க. இந்த அணி அந்த அணி, இந்த ஜாதி அந்த ஜாதி, இதெல்லாம் எதுவுமே வித்தியாசப்படுத்தாதீங்க. எல்லோரும் எம்ஜிஆரை தலைவர்களாக ஏற்று அதிமுக செயல்பட்டவர்கள், ஒருங்கிணைந்து நம்ம செயல்படுறோம். 50வது ஆண்டு விழா, பொன் விழா, உனக்கு உரிமை இருக்கு எனக்கு உரிமை இருக்கு, வா எல்லாம் ஒண்ணா செய்வோம் என்கிற அளவுல நம்ம கீழே கட்டமைச்சோம்னா மேல இருக்கிறவன் எல்லாம் பாத்துக்கிட்டே இருப்பான். எந்த பக்கம் கூட்டம் சேருதுப்பா, திருப்பி வந்துடும் அப்படின்னா உடனே வந்து எல்லாம் தள்ளி நில்லுப்பா, எல்லாம் அண்ணன் வர்றாரு தள்ளி நில்லு, இது ஓரமா நில்லு, நான் தான் கொடியேற்றுறேன், பேர் கொஞ்சம் மேல வரணும், அடுத்த எம்எல்ஏ சீட் வந்து எனக்கு தான், எல்லாம் வரிசையை கூட்டு போட ஆரம்பிச்சுருவாங்க. நான் அதனாலதான் பார்த்தீங்கன்னா, நான் எந்த அமைச்சரையும் நான் பெருசா எடுத்துக்கிறது கிடையாது, எந்த மாவட்ட செயலாளரையும் நான் பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. தொண்டர்கள் திரண்டு ஒருமுகமாக பயணிக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒடியாந்து துண்டு போடுவான். எம்எல்ஏ சீட்டுக்கு, எம்பி சீட்டுக்கு, மாவட்டத்துக்கு, அவங்க அத்தனை பேருமே சுயநலவாதிகள். அதனால நம்ம வந்து நீங்க மேல இருக்கிறவங்களை இணைக்கணும்னு போனோம்னா நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணுவோம். கீழே நம்ம கரெக்டா கட்டமைச்சு ஒன்றுபட்ட அதிமுகவை கொண்டு வந்து வருகிற பொழுது அன்றைய தேதியிலப்பா ஆரம்பிக்கும் அம்மாவுக்கும் பெரிய அளவுல எதிர்ப்புமா இருந்தது. ஆனா திருப்பி ஆரம்பி வந்து இதுல இணையறோம் அப்படின்னு வருகிற பொழுது அம்மா ஒண்ணும் புறக்கணிக்கலையே, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, அவரையும் அமைச்சராக்குனாங்க. பிஹெச் பாண்டியன் பாருங்க, அவரையும் எம்பி ஆக்குனாங்க. அவங்க ஒய்ஃப உயர்கல்வி ஒரு குழுவுல போட்டாங்க, அவங்க மகனை எம்பி ஆக்குனாங்க, அவங்க மகன் இப்ப கூட எம்எல்ஏ ஆயிருக்காரு. ஆனா இது மாதிரி நம்ம வந்து பின்னாடி வர்ற எல்லோரையுமே நம்ம அரவணைச்சுக்கலாம். ஆனா ஒன்றுபடுத்துவது என்பது அந்த தொண்டர்களாலதான் முடியும், தலைவர்களால முடியாது. நிச்சயமான இந்த பொன்விழா ஆண்டு நமக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை தந்து மீண்டும் நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அரியணையில அமர்வுக்குண்டான ஒரு தொடக்க நிகழ்ச்சியா இதை நம்ம களத்துல பணி செய்வோம். நானும் எனது கிராமத்துல குடியேற்றத்துக்கு உண்டான நிகழ்ச்சியை தயார். ஒண்ணுமே இல்லைங்க, 234 தொகுதியிலையும் தொகுதிக்கு 10 பாயிண்ட் வச்சு 10 பாயிண்ட்ல குறைஞ்சது 100 பேர், அதிகபட்சம் ஒரு 250 பேர் அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைந்து ஜாதி மதம் இல்லாம இந்த அணி அந்த அணிங்கிற பாகுபாடு இல்லாம இந்த நிகழ்ச்சி நடந்ததுனால அடுத்த வருடம் அக்டோபர் 17ஆம் தேதிக்குள்ள ஒன்றுபட்ட அதிமுக வந்து உருவாயிடும். இதுக்கு வந்து ஒன்று பெருசா யாரும் எந்த செலவு பண்ண வேண்டியதில்லை. நாம் தமிழ்நாடு மூலம் வர்ற செலவுகளை நான் பண்ணிக்கிறேன். அந்தந்த பகுதியில் அவங்கவுங்க செய்யறது ஒரே ஒரு கொடி, இருக்கிற கம்பத்துக்கு கொஞ்சம் லேசா பெயிண்ட் அடிச்சு, நீங்க சாக்லேட் கூட வேண்டாம், பழைய அந்த ஆரஞ்சு முட்டாய் கொடுத்து நம்ம செலிப்ரேட் பண்ணாலே போறோம், கட்சி ஒன்னாயிடும்.
நிச்சயமா சந்தோஷம் சந்தோஷம். ரைட். இந்த காணொளியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.